வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான கொண்டக்கடலை கறி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி நறுக்கி வச்சுருங்க. இப்போ இதை வந்து இதில் வந்து போட போகிறேன். நம்ம ரொம்ப தீய உடைக்கூடாது. இது நம்ம பெருஞ்சீரத்தை வந்து நல்லா வேக விடக்கூடாது. அதனால் இது இருக்கட்ட வெங்காயம் போட்டு நான் வந்து இப்போ தக்காளி பழத்தை கட் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து நான் கத்தரிக்காய் போட்டிருக்கேன். தக்காளி பழம் போடையில் ஏன்னு சொன்னால் தக்காளி பழம் போட்டால் கொமிஞ்சிடும். அதனால் இந்த கத்தரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அதுக்காக கத்திரிக்காயும் வெங்காயத்தையும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுருணும். இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை குழம்பு கத்திரிக்காய் போட்டு மூடி வைக்காதீங்க, எந்த அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி திறந்து வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். இது வந்து கத்திரிக்காய் கொண்டக்கடலை சொல்லுவோம். நாங்கள் கத்திரிக்காய் கடலை போட்ட கறின்னு சொல்லுவோம். கத்திரிக்காய் நல்லா இதாகட்டும், வேகட்டும். நல்லா கொஞ்சம் பொரியல் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இது தக்காளி பழம் போடணும். இப்போ இதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, கத்தரிக்காய், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்க வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இந்த கறிக்கு, அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும். நாங்கள் இதில் வந்து புளி ஊற்ற போகிறது கிடையாது. கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டு வருது பார்த்தீங்களா, தெரியுதா? இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம வதங்குற ஸ்டேஜில் வந்து அடுத்தது வந்து தக்காளி பழம் போடணும். எனக்கு வந்து நல்லா வதங்கட்டும். இந்த இந்த வதங்கி இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம வந்து தக்காளி பழத்தை போடுறோம். ஆடு வந்து என்னன்னு தெரியல, பரட்டாக வைக்கல. இப்போது நம்ம கடலைக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு நல்லா 3-4 விசில் போட்டு 4 விசில் வச்சு நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதனால நம்ம வந்து உப்பு பார்த்து தான் போடணும். உப்பு போட்டேன்னா அடுத்தது வந்து மிளகாத்தூள் போட்டேன். 2 ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள். சரிங்களா? இதுதான் என்னோடய ஸ்பூன், இதால் தான் நான் போடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் போடுங்க. நைட்டு அடுப்பெல்லாம் கழுவினா இப்போ அதை கலட்டி எல்லாம் இது பண்ணபடியே அது கரெக்டாக செட்டு அதில் கொஞ்சம் உட்கார மாட்டேன்னு நினைக்கிறேன். இதான் ஆடிட்டே இருக்குது. நம்ம ஒரு கையால் தானே வீடியோ எடுத்துட்டு ஒரு கையால் கட்டி இது பண்ண ரொம்ப இதாக ஆகுது பாருங்கள். நீங்கள் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் தானே நம்ம போடுறாங்க நல்லா பெருசாக. அதனால் அந்த தக்காளி பழம் வந்து இல்லை நம்ம அந்த ஊற்றியில் இந்த இதாக இருக்கும்போது நீங்கள் அதில் போட்டிங்கன்னாவே உண்மையாக நல்லாயிருக்கும். பாருங்கள், கடலை வந்து குக்கரில் அவிய வச்சு 4 விசில் வச்சு நான் வச்சுருக்கேன். அந்த உப்பு போட்டு தான் அவிய வச்சுருக்கேன். அந்த அவிஞ்ச தண்ணியோடையே அப்படியே போடுங்க. அதில் இருக்கிற இது வந்து நல்லது தான் நம்ம போடுறது. நைட்டு கூட வச்சுட்டு காலையில் வந்து அவிய வச்சுக்கணும். பாருங்கள், இதில் வந்து தேங்காய் பால் மட்டும் லைட்டாக கொஞ்சம் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உண்மையாகவே வித்தியாசம், ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே உறவுகளே, இது கொஞ்சம் தண்ணி பத்தாது. இந்த மசாலாலாம் அவியணும் இல்லை, அப்போ அதனால் தண்ணி ஊற்றியாச்சு உறவுகளே. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடியில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இதாகி. ஓகே ஓகேங்களா, கடலை ஆல்ரெடி வெந்தது தானே, அப்போ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. கத்திரிக்காய் பாருங்கள் எண்ணெயில் வதங்கி எப்படி இருக்குது. கொஞ்சம் பெருசாக போடணும். ஒரு கத்திரிக்காயை 4 கட் பண்ணுங்கள். ரொம்ப அந்த பெரிய கத்திரிக்காயில் நீலகான கத்திரிக்காய் தான் 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பாருங்கள் தேங்காய் பால் வந்து விட போகிறேன். தேங்காய் வந்து நல்லா புளிஞ்சு மிக்ஸி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஊற்றலாம். அப்படிங்களா, 2 ஸ்பூனும் போட்டணும். ஸ்ரீலங்காவோட மிளகாத்தூளோட இதை பார்த்தீங்களா, கணக்கு போடுவோம். அந்த மிளகா வந்து ரொம்ப நாங்கள் காரமாக தான் சாப்பிடுவோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் தானே போட்டேன். உங்கள் முன்னாடி தான் நான் போட்டேன். இந்த பாருங்கள், கணக்க வேண்டாம், இவ்வளவு பால் போதும்.
அந்த பால் ஊற்றினோம்னு சொன்னால் அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும், அதுக்காகத்தான் தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் காரத்தை எல்லாம் எடுத்துக்கும். அதனால தான் நாங்கள் தேங்காய் பால் ஊற்றுவோம். ஆனால் புளி ஊற்ற மாட்டோம். பார்த்தீங்களா? இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இது வந்து அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் பால் கொதிக்கணும் இல்லை மூடி வைக்கிறேன். நம்ம எப்போவுமே மூடி வச்சோம்னா சூப்பராக இருக்கா. பார்த்தீங்களா எப்படி கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கா. எப்பவுமே இந்தமாரி கொஞ்சம் தொக்கு தண்ணி மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே, பார்த்தீங்களா குழம்பு எவ்வளோ தடிச்சு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கும்போது நல்லாயிருக்கும். ஓகே, காய்கறியும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. மீண்டும் இன்னொரு இது குக்கிங் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஃப்ரைடே